டைம் ஆகுது. இப்போ தான் பிரித்து கண்ணு பிரித்து வச்சுக்கிறாங்க வீட்டில். கண்ணா ரெடி பண்ணிட்டா விட்றான் சொல்கிறான் வந்துரு. அது ஜிலேபி தான் வச்சா பார்க்கணும். என்ன செய்யுது குறைஞ்சபட்சம் 2 கிலோ மேலே இருக்கும். வேற பரோட்டா சாப்பிட்றேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே. சிங்கை தே ஃபிஷிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஈவினிங் டைம், ஹாலிடே வர. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ஜிலேபி மீன் வேட்டைக்கு வந்திருக்கிறோம். சென்னையில் ஒரு ஏரியில் பிடிக்கிறானுங்க கலர் ஃபிஷ்ஷையா ஜிலேபி ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஃபுல்லாக ஆரஞ்சு சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஒரு 4 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. எல்லாமே சிங்கிள் ஹூக் ராடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபிஷ்ஷோட பைட் பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான். சில பேர் பார்த்தீங்கன்னா மைதாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் இன்றைக்கி ஃபிஷ்ஷிங்க்கான பைட்டு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கசின் பிரதர் ஃபிஷிங் வந்துட்டார். சிம்பிளாக வந்திருக்காரு. பேம்பு ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதில் தான் இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறாரு. அவருடைய பைட்டு பார்த்தீங்கன்னா மைதா தான். சூப்பராக இன்றைக்கி ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள். நல்ல பெரிய சைஸ்லாம் மீன் பிடிச்சிருக்காங்க. நீ எடுக்கிறதுக்குள்ளே போயிடும் போது நான் வரும் நான் யூடியூப்ல. கண்டிப்பாக யூடியூப்ல ஏய் போன வாரம் கையில் ஒன்று ஏற்றி இறங்கிச்சுரா. ரத்தம் நிற்கவே இல்லை. வீட்டில் என்ன பார்க்க போகிறாங்க. பூன்னு வாங்கிக்க வேண்டியதானே வீட்டில். அதெல்லாம் வந்து வைக்கிறாங்க பாய்க்கு. அங்கே ஆழ்மையில் எப்படி ஒன்று ஜிலேபி மாடிச்சு ரொம்ப தெரியல. ஒத்த பனை மரம் இப்படி வந்துறியா உள்ள வரும்போது அங்கே ஒத்த பனை மரத்துக்கு பக்கத்தில் பெரிய பள்ளம் எங்களுக்கு தெரிஞ்சு. அது காவாது. காவாதான் மச்சான். இப்படி தான் ஆழம் வரும் அதில். அதான் சொல்கிறேன். அந்த பள்ளம் இங்கேருந்து போனாலே இவ்வளோ தூரம் வரும் தண்ணி. ஆமாம், இப்படி நீ வேம்பாத்தை ஏறி விட்டு இறங்குறேன்னு வச்சுக்க. ஒரு பாறை ஒன்று தெரியும் பாரு. அது பாறை பக்கத்தில் இருக்குது. அதான் நேற்று 5 வாங்கி மாட்டா. வீட்டில் 4 தான் கணக்கு. வாங்கினதுன்னா நீ தான் ராம்பாவுக்கு ஒரு ஜிலேபி வந்தால் நல்லா கனகனமாக இருக்கும். நீ என்ன தூவியாச்சா? வாய்ச்சா எங்கே மாட்டின்னு மாட்டிலாம் வரலடா. வாயில் தான் மாட்டிங்க அடிக்கடி அந்த அப்படியே அந்த ஸ்டிக்கெட்டு போடு. ஸ்டிக்கானா ஆராய்ச்சா பாரு. பேட்டா என்ன வேணுமாண்ணா? இந்த ஸ்டிக் மாட்டுங்க. ஓகே. பெரிய மீன் தான். கையில் இருந்தாலும் சின்னதாக தெரியுது. காலில் வச்சுக்கோ. சூப்பர் சூப்பர். அதுதான் பரவாயில்ல. புதுசா பாருண்ணா. ஆதியா காலை வர வரைக்கும் அது இது இல்லடா. கவரோட பிடிச்சி மிஸ் ஆச்சு. கவரோட பிடிச்சிட்டோம். பின்னாடி வந்துச்சு. அது தூக்கி மாட்டணும் முன்னாடி. அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்டுங்க அவருக்கு ஐயாவுக்கு. அப்படியே அப்படியே ஃபேஸ் காட்டுங்க. அப்படியே அப்படியே கவர் பண்ணிங்க அவர்.
ஐயா மாவு லோட் பண்ண போகிறீங்களா? அண்ணங்கிட்ட தான் இருக்குது. இப்போ வேணும் நம்ம செருப்புக்கு தெரியுமா? அதில் அடையாளம் வச்சு அனுப்பிச்சிக்கிறேன் மச்சான். தேலி இல்லையா? கண்டையா செம்ம சைஸ் தரா. என்ன கண்டது? சைஸா சாணி கண்டடா. இது இவ்வளோ பேச வளராதுடா. இல்லை வளரண்டா. நீ எப்போ திட்டு விட்ட போடா. வளரண்டா, நல்லா வளரண்டா. ஏன்னா வலையில பிடிச்சிக்கிறாங்க, அதான் சொல்றேன். அவ்வளோதான் வளர்ச்சி, அதுக்கு மேலே வளராது. திட்டு வந்துருக்கு. ஓகே அதோட பேரா ஏய் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, குண்டா. ஏய் இது பாரியா, நீயே மா போட்டு பாரியா. இந்த ஷேப் பாருங்க. இதுவா இருக்குல குட்டை குட்டை ஆமா, வேற ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. பால்சா ஷேப் பாருங்க, ரவுண்ட் ஷேப். மீன் என்ன கடிச்சிட்டு இருக்க சின்னதுல. ஓ அடிச்சு விட்ட மீன் அது. எஸ் எஸ், அதனால அந்த மாதிரி சைஸ். கரெக்ட் தான்யா. ஐயா கரெக்ட் தான், எக்ஸாக்ட்லி. அடிபட்டு இந்த ஸ்கார் இருக்கு. அடி வாங்கிருக்கு. ஹாட்ரிக் தானா? ஆமா. பேசாத, உங்க எல்லாம் வந்துடா. நாளைக்கு வண்டிலாம் ஓட்டக்கூடாது. ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தொடர்ச்சியாக மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆமாண்ணா. அண்ணா அண்ணா எடுங்கண்ணா. நல்ல சைஸில் மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தார் பாஸ்கர் ஐயா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தூண்டிலில் ஒரு மீடியம் சைஸ் ஆமை வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இது தூண்டிலேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் விடலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்பப்போ கழுத்தை உள்ளே இழுத்துக்குது. ஸோ தம்பி கையை வேற கீறிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அதை தூண்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை தண்ணியில் மீண்டும் விடுவதற்காக பாஸ்கர் ஐயா போகிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் வேட்டை தான். மாற்றி மாற்றி மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூங்கில் குச்சியில் தான் ரொம்ப அதிகமாக மீன் பிடிச்சாங்க. இன்றைக்கி சூப்பராக ஃபிஷ்ஷிங் போயிட்டுருக்கு. சூரியன் மறைகிற நேரமாக வந்துடுச்சிங்க. ஸோ எல்லாமே ஃபிஷ்ஷிங் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தம்பி அடிக்குது. தம்பி 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 நண்பர்களே, தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.